நான் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2.5 வருஷ ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா டிவி விவாதத்தில் கலந்து பேசிட்டு வருவேன். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று. எனக்கு எதிராக வந்து பேசுறவங்க அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்க, வாயிலேயே வர சொல்றவங்க, நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க? 2 விழுக்காடு வாங்குவீங்க, 3 விழுக்காடு வாங்குவீங்க, 4 விழுக்காடு வாங்குவீங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் நையாண்டியும் செய்தார்கள். என்னோட காரெல்லாம் அடிச்சாங்க. என்னை பாத்தீங்கன்னா என்னோட மத ரீதியாகவே நீங்க ஒரு விவாதத்தில் நடந்திருக்கு, நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன். என் தொப்பியை கேவலப்படுத்தி பேசினார்கள் இந்த நாட்டிலே. யாரே வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வரவங்க. அப்ப எங்களோட அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நான் வருவேன். இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும், நீங்க தைரியமா இருங்க என்று எங்களுக்கு தைரியத்தை ஊட்டியவர் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விவாதத்தில் எங்களை போய் அவர்கள் இதெல்லாம் நடத்துது இப்படிலாம் பேசுறாங்க, என்னால டிவிலே போய் உட்கார முடியல, என்னை நக்கலும் ஏடாசனையும் பண்றாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு உறுதுணையாக எங்கள் செய்தித்துறை மந்திரி, கல்வித்துறை மந்திரி, மாண்புமிகும் எங்கள் அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எங்களுக்கு உடன் இருந்து அந்த டைம்ல நாங்க வேதனைப்பட்ட விஷயத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்வை பண்ணார். இதெல்லாம் நடந்தது. முதலமைச்சருக்காக பல விஷயங்களை கொண்டு வந்தேன். இங்க முதலமைச்சரை புகழ வேணாம்னு சொல்லி கல்வித்துறை மந்திரி வந்து பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிட்டு போயிட்டார். புகழ்ச்சியை விழுவ மாட்டாங்க, என்ன நேரம் இருக்கு, நேரத்தை நீங்க வந்து சீக்கிரம் பயன்படுத்தி முடிங்கன்னு சொல்லி. அதனால இந்த அவையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு பாராமல் நீதிக்கும் நேர்மைக்கும், என் குழந்தை வீட்டுக்கு போனாலே இப்ப எப்படி கொடுத்தனா மாண்புமிகும் மதார் பத்ருதீன் அவர்களே உட்காருங்க, அந்த மாதிரி நடுநிலையாக அவையை நடத்தி வரும் மாண்புமிகும் பேரவைத் தலைவர், எங்க அன்புக்கும் பாசத்துக்குரிய பேரவைத் தலைவருக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், தலைமை அரசு கொறடா மற்றும் அவை முன்னவர் அவர்களுக்கும், மாண்புமிகும் எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகும் சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தில் நக்கலும் ஏடாசனையும் பண்ணக்கூடிய திட்டம்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகோதிபத்த மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிக்காரங்க இது எதுக்கு கொடுக்கணும், நிதி சுமையா இருக்குன்றாங்க. தாய் மாமன் தொங்க மதுரம் திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாயின் அன்பின் இறைவனின் கருணை இருக்கின்றது கிறிஸ்தவ மதம் சொல்கின்றது. தாயே தெய்வம் என்று இறைவன் மதம் சொல்கின்றது, இந்து மதம் சொல்கின்றது. இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்தது. வக்ஃபுக்கு எதிராக சட்டம் வரும்போது கேரள அரசாங்கமே அந்த வக்ஃபுக்கு எதிராக அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்ம இஸ்லாமிய மக்கள் பார்த்தாங்க. ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும், இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீ பேசுறீங்களா? மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க, அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் முடிச்சிடறேன் சார், நான் வந்து பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை, உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல உட்காருங்க.
மான் உட்காருங்க. மான் உறுப்பினர் இருங்க, வேற யாரும் பேச வேண்டாம். மான் உறுப்பினர் தம்பி நான் இருங்க இருங்க, அவரை ஒன்று நான் இருங்க. மான் உறுப்பினர் தம்பி நான் அலோவ் பண்றேன், அவரை அலோவ் பண்ணிட்டு பண்றேன், அவர் பண்ணிட்டு உங்களை பண்றேன். மான் உறுப்பினர் அவங்க ஒரு லேடி அவங்க விடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க வந்து சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லல. ஆனா முஸ்லீமை வந்து சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லைன்னு மறக்கவே முடியாது. வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம் 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 வேண்டாம். மாண்பு உறுப்பினர் வேண்டாம். மாண்பு வேண்டாம்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள் எதிர்கட்சி கொறடா முதல்வர் இவர் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க. அவரை வசந்த காலத்துக்கு அவர் எந்த நீங்க எங்க உட்காருங்க, நீங்க உங்க இடம் எது உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அன்சாரியும் சரி, அதே போல நம்முடைய இவரவரும் உட்காருங்க. அப்படி இருக்கிற நீங்க உட்காருங்க. உட்காருங்க நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க நான் பேசுறேன். உட்காருங்க நான் பேசுறேன். உட்காருங்க ஏனுங்க மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க முதல்ல. மாணவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க ஒரு இது ஒரு எல்லாரும் உட்காருங்க. ஒரு நொடி உட்காருங்க. அமைதியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முதல் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா, இது நம்ம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனா நல்லா யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது, கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்த கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சது ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அங்க இருந்து நடுகிறத வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற நாகரிகமற்ற உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க கோர வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொறடா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கவனமா உறுப்பினர் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். 5 முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசாத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க. அவர் பேசின கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர்கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை இல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நிக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. இருங்க. உட்காருங்க. இடத்துல உட்காருங்க.
இடத்துல உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. மாண்புமிகு அவை உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. எல்லாம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவை உறுப்பினர் பேசியது தவறாக இருப்பேனால் அதை வந்து நீங்கள் அவை கண்டிப்பா உறுதியா நீக்குவேன். அவை முன்னவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். உறுப்பினர் மதார் பதில் அவர்கள் வந்து இங்க பாருங்க. நீங்க நீங்க வந்து இடத்துல நின்று பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் இருங்க. வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். துணையாக போய்விடக் கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், ஒருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. மாண்பு உறுப்பினர் மதார் பதில் அவர்கள் நீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டி விட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார். அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தார மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை என்ன அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்குள்ள வந்து மானிய கோரிக்கை வரேன் பாருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. இல்ல மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது பேசுங்க.